ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பைசன்ங்கிற படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம். பைசன் படம் கபடி பிளேயரை வெற்றி எடுத்த படம். இந்த படம் மக்கள் கபடி பிரியர்கள் ரொம்பவும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைகள் எல்லாம் பார்த்தா இந்த படத்துக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஒரு கபடி பிளேயர் சின்ன வயசுல இருந்து கபடியில பெரிய ஆளா வரணும்னு முயற்சி பண்றாரு. அப்படி இது ஒரு ரியல் ஸ்டோரியா எடுத்திருக்காரு. மாரி செல்வராஜ் தான் இயக்குனருங்க. சூப்பரான ஸ்கிரீன் பிளே, எந்த இடத்துலயும் லேகிங்கே கிடையாது. ஒரு சில காட்சிகள் ஆல்ரெடி இருந்த படத்துல இருந்த மாதிரி இருக்கு, பட் கதை சிறப்பா இருக்கு. அதை எடுத்துட்டு பார்த்தா மியூசிக், அப்படியே கேமரா, பிலிம், ஸ்டோரி அப்படியே செதுக்கி இருக்காங்க. சீன் பை சீனா செம்மையான படம், சூப்பரான என்ஜாய்மெண்டா இருக்கும். இந்த தீபாவளிக்கு சினிமா பட பிரியர்களுக்கு ஒரு அருமையான படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பைசன். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ஸ்டோரி ஒரு கபடி பிளேயர் சின்ன வயசுல இருந்து கபடியை விரும்பி அதை மேல வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிக்கு அவருக்கு பிடி ஆசிரியர் ஒருத்தர் உதவி பண்றாரு. அவங்க அப்பா ஹெல்ப் பண்றாரு, ஊர்க்காரங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. ஒரு இடத்துலயும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. அந்த எதிர்ப்புகளை மீறி அவர் ஜெயிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கதாநாயகன் கை கூட உடைஞ்சிருது. அவர் அப்ப கூட கபடியில தன்னோட திறமைய ப்ரூவ் பண்றாரு. இந்த கை உடைஞ்ச கட்டோடவே அவர் போய் விளையாடி வின் பண்ணி மேல வர்றாரு. இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. இந்த மாதிரியான படங்கள் பாக்குறது ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். மக்கள் இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கதை எப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்பா ஒரு சின்ன பையனை இருக்காரு. அவர் டிஃபன் பசங்களுடைய டிஃபன் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாரு. அப்போ அந்த டிஃபன் எல்லாம் எடுத்து சாப்பிடும் பொழுது பிடி ஆசிரியர் அவர் கண்டிக்கிறாரு. ஏன் இப்படி செய்யற அப்படின்னா, அவருக்கு தன்னோட கபடி ஆசை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அதன் மூலமா அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லா விதமான உதவியும் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அவர் அவர் ஊர்ல இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னா, இங்க 90கள்ல நடந்த கதைங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரியின் தழுவி எடுக்கப்பட்டது. அவர் ஊர்ல சில பிரச்சனைகள்னால ஒத்தி வைக்கப்படுறாங்க. ஜாதிய மோதல்கள் இதெல்லாம் 90 95 ரொம்ப தமிழ்நாட்டுல ஒரு இதா இருந்தது. தமிழ்நாடு தொழில்துறையில மேம்பட்ட நிலையை அடையிறதுக்காக இளைஞர்கள் எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல பிரிவினைகள் அதிகமா இருந்தது. மற்ற ஸ்டேட்ல இருந்தது போலவே தமிழ்நாட்டிலையும் பிரிவினைகள், சாதிய பிரிவினைகள், வேறுபாடுகள், எல்லை கட்டுப்பாடுகள் முதலியவை அதிகமா இருந்தது. அது அந்த பிரச்சனைகள் சில புரட்சியாளர்களால் வீழ்த்தப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதுல கலைஞர், ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது, தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு தொழில்துறையில மேம்படுத்தி இருக்கு. மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாருமே இங்க வேலை செய்யற அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆயிருக்கோம். அது வேற கதை. அதுக்காக நம்ம இளைஞர்கள் எந்த அளவுக்கு உழைச்சாங்க அப்படிங்கறது இந்த படத்துல எடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு நம்ம தமிழக இளைஞர்கள் ஒரு துடிப்பா வேலை செய்வாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அதிகமான உழைப்பை அவர் போடுறாரு. வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்காக, அந்த தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்காக கடினமா போராடுறாரு. ஒரு கட்டத்துல நீ இந்த செலக்ஷன் கமிட்டிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டை சொன்னாலும் கூட அவர் தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்தி விளையாடுறாரு. அதன் மூலமா மறுபடியும் அந்த லிஸ்டே மறுபடியும் ரியலிஸ்ட் ஆகி மறுபடியும் அவர் செலக்ட் ஆகிறார். அந்த அளவுக்கு படத்துல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. படம் ஒவ்வொரு சீனுமே லேகிங் எந்த இடத்துலயுமே சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பா அமைச்சிருக்காங்க. அதுல 2 போட்டியாளர்கள் வேற இருக்காங்க. புரட்சியாளர் ஒருத்தர், அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி அரசியல்வாதி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அது கீழ் சாதி மேல் சாதி கேரக்டர் கதை மாதிரி வருதுங்க. பட் அந்த கதை அப்படிதான். அந்த இடத்துல ஒரு புரட்சியை அவர் வெளிப்படுத்துறாரு. அடக்குமுறைக்கும் அதுக்கு எதிரான ஒரு மனிதர்களுக்குமான புரட்சி போன்ற ஒரு கதை அது. அந்த கதையிலேயே அவர் அந்த புரட்சியாளர் தாக்கப்படுறாரு, அவர் கொல்லப்படுறாரு.
அந்த சூழ்நிலைகளிலும் இவர் ஒரு கேங்கு 2 கேங்லயுமே மாறி மாறி கபடி விளையாடுறாரு. அந்த 2 கேங்குமே கபடி டீம் வந்து வச்சிருக்காங்க. அந்த டீம்ல வந்து இவர் விளையாடி அதுல இருந்து தன்னோட கபடியில மட்டுமே போக்கஸ் பண்ணி மற்றவங்க எல்லாருமே வந்து வன்முறையில போயிடுவாங்க. இவர் கபடியில மட்டுமே போக்கஸ் பண்ணி மேல வர்றாரு. பைசன் என்கிற காளமாடன். இந்த காளமாடன் வந்து இந்த சாமியை வச்சு இந்த காளமாடை வச்சு கும்பிடுறது, அந்த ஆடு வந்து குத்தி ஒருத்தர் சாமிக்கு வெட்ட எடுத்துட்டு போகும்போது இன்னொருத்தர் வந்து குத்தி கொன்றாரு. இவரோட கையெல்லாம் வந்து உடைக்கிறாங்க. இந்த மாதிரியான அடக்குமுறைகள் வந்து அவருக்கு பயங்கரமா இருக்கு. இருந்தாலும் அவர் தன்னோட வாழ்க்கையில் போராடி லட்சியத்துல முன்னுக்கு வராரு. இந்த படம் வந்து யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்காங்களோ அவங்களாம் இந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும், ஒரு மோட்டிவேஷன் வந்து கிரியேட் ஆகும். அவங்க வந்து பார்க்கலாம். இளைஞர்கள், சுல்பானவர்கள், மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இந்த படம் வந்து ஜப்பான்ல போய் பாகிஸ்தான் கூட கபடி விளையாடுறாங்க. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் வந்து ஒதுக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரோட கேப்டன் வந்து அவர் நம்பிக்கை வச்சு அவரை உள்ள எடுத்துட்டு வந்து மறுபடியும் அவர் வின் பண்ணி டீம் வந்து வின் பண்ண வைக்கிறாரு. செமையான நடிப்பு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வந்து கதை வந்து கதையோட ஒன்றிய காட்சிகள். இது கிராமத்து கதையிலிருந்து அப்படியே வந்திருக்கு. கிராமத்து இளைஞராக ஒருத்தர் வந்து இந்திய கபடி அணியில் சேர்ந்து இந்தியாவுக்காக வந்து தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்குறாருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. இது ஆக்சுவலா அது நடந்த முக்கால்வாசி காட்சிகள் ரியல் ஸ்டோரியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் அவர் எடுத்திருக்காரு. படம் வந்து சூப்பரா இருக்கு. பைசன் எல்லாரும் பார்க்கலாம். ஒரு அதிகப்படியான இதெல்லாம் இல்லாம குடும்பத்தோட பார்க்குற அளவுக்கு அருமையான கதைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.